ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் படி இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு மிஸ்லேனியஸ் கொஸ்டின் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மேட்ச், அதாவது 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து 2-3 வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேரெக்டாக எஸ்டிமேஷன் கொஸ்டின் M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு சிமெண்ட் கண்டென்ட் எத்தனை, நம்பர் ஆஃப் பேக்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸு, இந்த சிங்கிங் ஃபண்டு, ஸ்கிராப் வேல்யூ, புக் வேல்யூ அப்படின்றத நம்ம டெஃபினேஷன் என்ன நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 + பார்ட் 2 நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. இந்த பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 55 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட் 75 கொஸ்டின் ப்ளஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு 100+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ், பார்ட் 2 டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் ஏஐ 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நம்ம போவோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேட்டிங் காஸ்டிங். ஓகே, எஸ், போகலாங்களா? இந்த கொஸ்டின் நம்பர் 1, ரெஃபரிங் ஆஃப் கிவன் ஃபிகர் பிக் அப் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்க, அந்த ட்ராயிங் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. த டோட்டல் லென்த் ஆஃப் தி சென்டர் லைன் ஆஃப் எ 4 wall is 20 மீட்டர். 1. The length of the long wall, so this is a long wall, this is a short wall, this is a long wall, this is a short wall. Okay. Length of the short wall is 3.2 meter. All of this above அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, all of the above சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் கட்டுப்பீங்களா? இப்போ டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் சொல்லிட்டீங்க. சென்டர் லைன் அப்படின்னா இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன பார்க்கணும். அவுட்டர் டு அவுட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? 6.8 மீட்டர் மைனஸ் திக்னஸ் ஆஃப் தி வால். இந்த பக்கம் ஆஃப் ஆஃப் தி வால், இந்த பக்கம் ஆஃப் ஆஃப் தி வால் போகுது இல்லைங்களா? அப்போ வித் ஆஃப் தி டிவைட் பை 2, இந்த வித் ஆஃப் தி வால் டிவைட் பை 2, W/2 போட்டால் நமக்கு W வந்துடும். சரிங்களா? கழிச்சிட்டிங்க என்ன வருதுன்னு பாருங்கள். கழிச்சிட்டிங்க அப்படின்னா வித் ஆஃப் தி வால் நமக்கு வந்து 6.8 மைனஸ் 0.8, சரிங்களா? சாரி, 1 minute. எஸ், 6 மீட்டர். ஓகே, எஸ். ஸோ ஒரு லென்த்தோட வால் 6 மீட்டர். அதே மாதிரி நமக்கு எத்தனை வால் இருக்குது? நமக்கு 2 லென்த் இருக்குது. அப்போ 6 × 2 12 மீட்டர். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் டு சென்டர் பாருங்கள். 4.8 மைனஸ் 0.8, இப்போ 4 × 2 8 மீட்டர். அப்போ ரெண்டும் கூட்டுக்கோங்க, 20 மீட்டர் அப்படின்றது தான் டோட்டல் லென்த் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 நமக்கு கரெக்டு. சரிங்களா? அப்போ லென்த் ஆஃப் தி லாங் வால் பாருங்கள். ஸோ லாங் வால் அப்படின்றது இந்த வால் மட்டும் தான். லாங் வால் அப்படின்றது 6.8 மீட்டர் கரெக்டு. லென்த் ஆஃப் தி ஷார்ட் வால் பாருங்கள். லாங் வால் அப்படின்றது இது லாங் வால். ஸோ இதுதான் பேலன்ஸுக்கு நமக்கு ஷார்ட் வால். ஓகேங்களா? ஷார்ட் வால் பாருங்கள். அப்போ இந்த பக்கம் ஒரு 0.8, இந்த பக்கம் ஒரு 0.8 கழிச்சிட்டாங்க. திக்னஸ் ஆஃப் தி வால். ஓகேங்களா? அப்போ 4.8 மைனஸ் 0.8 எகைன் 0.8. அப்போ பாருங்கள் 4 முன்னாடி 0.8 கழிச்சிங்க 3.2 மீட்டர். கரெக்டாக? ஸோ ஆல் ஆஃப் தி எபோவ் ஆன்சர் நமக்கு கரெக்டு. சரிங்களா? அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க? சின்னதாக ஒரு பில்டிங் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டயக்ராம் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் தி வால் கண்டுபிடிங்க பேஸ்ட் ஆன் தி சென்டர் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு பீரியபிலிட்டி யூஸ் பண்ணுற மெத்தட். என்ன பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி எஸ்டிமேஷன் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. வாட் இஸ் தி ப்ரிலிமினரி பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் ஷெடியூல் அண்ட் டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் ஃபார் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டலேஷன்? அதாவது இப்போ நம்ம இந்த பார்க்குற பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் தியரி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். கம்பல்சரி இந்த தியரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் சாலிடாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? தியரி கொஸ்டினில் கம்பல்சரி 5 கொஸ்டின் நமக்கு வந்துடும். ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 55 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வ்டு கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம், அதுலேயும் தியரி கொஸ்டின் பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சிபிஎம், பெர்ட் ப்ளஸ் எஸ்டிமேஷன் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓகேங்களா, ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இப்போ 12 கொஸ்டின் கம்பல்சரி இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து 12 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்துடும், ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, எஸ், ஓகே போலாங்களா? ஸோ வாட் இஸ் த ப்ரிலிமினரி பர்பஸ் ஆஃப் தி ப்ரிப்பேரிங் ஆஃப் மெட்டீரியல் ஷெட்யூல் டீட்டெயில்டு எஸ்டிமேட் ஃபார் தி இண்டஸ்ட்ரியல். வாட் இஸ் த பர்பஸாக இருக்க போதும் நம்ம என்னென்ன லிஸ்ட், நமக்கு என்னென்ன பொருள் வேணும் ஓகேங்களா, என்னென்ன திங்ஸ் நமக்கு வேணும்னு கொடுக்குற லிஸ்ட்டாக இருக்கணும். அண்டு பிளானிங் அண்டு எக்ஸிக்யூஷன் ஓகேங்களா, பிளானிங் அண்டு எக்ஸிக்யூஷன் டு ப்ரொவைட் தி காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூரேட் ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த மெட்டீரியல் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மெட்டீரியல் ஷெட்யூல்ஸ் அண்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். டு எலிமினேட் த நீட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டிவைஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி அஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன், அது கிடையாது. என்ஷூர் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன். வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், த ரேட் ஆஃப் பேமெண்ட். ஓகே, த ரேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் மேட் ஃபார் 100 மீட்டர் கியூபிக் ஓகேங்களா, மீட்டர் கியூப் per percentage meter cube in case of ஓகேங்களா. ஸோ the rate of payment வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் கியூப்ல இதெல்லாம் ரேட் ஆஃப் பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. மெஷர்மெண்ட் யூனிட் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் மீட்டர் கியூப், ராக் கட்டிங் மீட்டர் கியூப், எஸ்கவேஷன் இன் ட்ரெஞ்ச் ஃபார் ஃபவுண்டேஷன் மீட்டர் கியூப், ஆல் ஆஃப் திஸ் எபோவ் இஸ் கன்வென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் மெஷர்மெண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் மெஷர்மெண்ட்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? யூனிட் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்தாலும் யூனிட் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், the brick wall are measured in square meter if the thickness of the wall. The thickness of the wall of brick wall நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஆஃப் brick wall ஓகேங்களா. ஆஃப் brick அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா this is the 10 centimeter, means 9 centimeter thick பிளாஸ்டிக் வால் சேர்த்து 10 சென்டிமீட்டர் சொல்லலாம். திஸ் ஆஃப் பிரிக் வால் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்டிஷியன் வால் அப்போ 10 சென்டிமீட்டர் வால் தான், லெஸ் தென் 10 சென்டிமீட்டர் வால் தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 சென்டிமீட்டர் வால் நமக்கு வந்து ஆஃப் பிரிக் வால் ஆர் பார்ட்டிஷியன் வால் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். இந்த 1 brick 1.5 brick அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணிட்டோம். ஓகே, த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் வித்தவுட் பீயிங் டிஸ்மேண்டில்டு, ரொம்ப முக்கியமான வார்த்தை வித்தவுட் பீயிங் டிஸ்மேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் நோன் அஸ் டிஸ்மேண்டில் பண்ணல. சரிங்களா? அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குது. சரிங்களா? என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, இதோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் வச்சுருக்கேன். 50 இயர்ஸ் இதனோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உடைக்க கிடையாது, டிஸ்மேண்டில் பண்ண கிடையாது, அப்படியே நான் வந்து வித்துடுறேன். சரிங்களா? வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி விற்க போகிறேன். அப்போ அந்த வேல்யூக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் டிஸ்மேண்டில். வித் டிஸ்மேண்டில்னு சொன்னாங்கன்னா சரிங்களா, வித் டிஸ்மேண்டில், வித் டிஸ்மேண்டில் அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ. உடைச்சிட்றாங்க, உடச்சி கம்பி தனியாக போடுறது, இருக்கக்கூடிய எங்கள் ஃபர்னிச்சர்ஸ் இருந்தால் அது தனியாக போடுறது, உட்டோடைய காலம் சப்போர்ட் இருந்தால் உட்டு தனியாக நம்ம சேல் பண்ணுறது. சரிங்களா? இதே இண்டஸ்ட்ரியல் ட்ரஸ் பில்டிங்காக இருந்தால் ட்ரஸ்ஸை தனியாக சேல் பண்ணுறது, டன்னேஜில் வெயிட்டில் போடுறது. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் இருக்குதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டது பேர் வித் டிஸ்மேண்டில் அப்படிங்கும்போது ஸ்கிராப் வேல்யூ. இந்த புக் வேல்யூ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி, அதாவது என்னுடைய லைஃப் டைம் வந்து முடியல, எண்ட் ஆஃப் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டைம் நமக்கு முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், ஓகே 50 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 50 இயர்ஸில் எனக்கு 30 இயர்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய டிப்ரெஷன் வேல்யூ என்ன, சிங்கிங் ஃபண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? 50 lakhs. அப்போ 10 வருஷத்துக்கு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. சாரி, ஒரு எஸ் 50 lakhs 50 இயர்ஸா, 10 வருஷத்துக்கு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு 10 லட்சம். அப்போ 50 வருஷத்துக்கு நமக்கு 50 லட்சம் வருது. அப்போ நீங்கள் 30 வருஷம் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க. அப்போ மீதி நமக்கு என்ன 20, மீதி இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 30 lakhs கழிச்சிட்டு மீதி 20 lakhs தான் அதனுடைய சேல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் புக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிங்கிங் ஃபண்ட் கால்குலேட் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, எஸ் போலாங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான கொஸ்டின் இதில். ஓகேங்களா? வித் டிஸ்மேண்டில், வித்தவுட் டிஸ்மேண்டில், புக் வேல்யூ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட், in the analysis of rates the profit for the contractor is generally taken. Yes, the analysis of the rate ல இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டெண்டர் டாக்குமெண்ட், ஓகேங்களா, டெண்டர் டாக்குமெண்ட் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஃபார் தி லைக் பர்ச்சேஸ் ஆர்டர்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? பிஓரில் கொடுத்தாச்சு, நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய ரேட்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர், ஓகேங்களா, கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பிஓக்கு முன்னாடி டெண்டர் டாக்குமெண்ட் தான் பெட்டர் ஓகேங்களா. பிஓ வேணாம் நமக்கு. ஸோ இப்போ டெண்டர் டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக தான் அவர் கோட் பண்ணுவார் சரிங்களா. 10% அதிகமாக தான் அவருடைய ப்ராஃபிட் வேல்யூ இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறதுனா 10 to 15% ஓகேங்களா. 10 to 15% நம்ம எஸ்டிமேஷன் போடும்போது திஸ் எஸ்டிமேஷன் வேல்யூ த கம்ப்ளீஷன் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வேல்யூ ஓகே வேரியஸ் ஃப்ரம் 10 to 15% அப்படின்னு சொல்லுவாங்க. சம் பிளேஸில் 15% போடுவாங்க, சம் பிளேஸில் 10%. பட் வாட் ஆர் தி கேஸஸ் ஷுட் நாட் எக்ஸீட் 15%. பட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது 10%. அந்த கூட கொஸ்டின் கூட கேட்கலாம். த ஆசிலேட் வேல்யூ ஆஃப் தி ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் எஸ்டிமேட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 10%. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கான்ட்ராக்ட் பெனிஃபிட்டும் நமக்கு வந்து 10%. ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்னு சில டாபிக் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வரும். ஓகேங்க. த எக்ஸ்பெக்டட் அவுட் டர்ன் ஆஃப் ஹாஃப் பிரிக் பார்ட்டிஷியன் வால் பர் மேசன் 5 மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவான்டிட்டி பார்த்துருப்போம் ஓகேங்களா. 12 mm பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருந்துருக்கணும், எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி 8 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் ஸ்கொயர் ஒரு 25 mm திக்னஸ் ஆஃப் ஃப்ளோரிங் சொல்லிட்டு அந்த கொஸ்டின் இருக்கும், இதில் பார்ப்போம் சரிங்களா. 7.5 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இந்த ஆஃப் பார்ட்டிஷன் வால் வந்து 5 மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்பா. எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட். டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்டு இஃப் தி சாங்ஷன்ட் எஸ்டிமேட் எக்ஸீட் ஓகேங்களா. சாங்ஷன்ட் எஸ்டிமேட் விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் மீன்ஸ் வென் பிஃபோர் இது நமக்கு சரியா சம் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. 5% நம்ம சொல்லிக்கலாம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட். Due to change in price level, this is a revised estimate is prepared the sanctioned by exceed estimate அப்படின்னு நான் சொல்கிறோம். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தான் 10% சொன்னீங்க, இப்போ 5% நீங்கள் ஆன்சர் கொடுத்துங்க, நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்காது. இப்போ 3 month ஓகேங்களா ஒரு எஸ்டிமேஷன் நான் போட்டேன், 3 month அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகவே இல்லை, எங்கிட்டே இருக்குது சரிங்களா. இப்போ 3 monthக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும், அதனுடைய ஜோன் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம். டிபெண்டிங் அப்போ வந்து சிட்டி பேஸ் பண்ணி ஜோன் ஃபேக்டர் ஓகேங்களா. அதாவது 1.05 1.08 அப்படி நமக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபேக்டர் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 12% இப்போ 18% ஆக்கிட்டாங்க ஓகே. அப்போ 18/12. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் 1.067 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் ஓகேங்களா, எவ்ரி 3 month ஆர் எவ்ரி 6 monthக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் 5% இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஆர் அதர்வைஸ் குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 2 கான்செப்ட். இப்போ அந்த 10% எப்போ வரும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அது சரிங்களா. டோட்டல் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட் நமக்கு 10% ஓகேங்களா. பட் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இஸ் 5%. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். எக்ஸ்பெக்டட் அவுட் டர்ன் ஆஃப் பிரிக் இன் சிமெண்ட் மார்டர் foundation and plinth per mason. Yes, expected outline for the plinth ஓகேங்களா. plinth and foundation நம்ம brick work பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் அவுட் டர்ன் எவ்வளோ அப்படின்னா 1.25 மீட்டர் கியூப். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. அந்த அவுட் டர்னில் பிரிக் ஒர்க், பிளாஸ்டிங், காங்கிரீட் லேயிங் ஓகேங்களா, ஃப்ளோரிங், இது அந்த 4 கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸ்பெக்ட் பிளிந்த் அண்டு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் கியூப் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட். The brickwork is not measured in meter cube ஓகேங்களா. in case of ஓகேங்களா மீட்டர் கியூப்ல எப்போ மெஷர் பண்ண மாட்டோம். 1 or more than brick wall மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவோம். brick ஆர்ச்சஸ் மீட்டர் கியூப் தான், ரெயின்ஃபோர்ஸ்டு brick மீட்டர் கியூப் தான். brick work ஆஃப் brick work உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் ஸ்கொயர்ல மெஷர் பண்ணுவோம். இது எல்லாமே மீட்டர் கியூப்ல நம்ம மெஷர் பண்ணுவோம் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட். expected outturn ஓகேங்களா. expected outturn of 2.5 cm cement concrete floor per mason is 7.5 meter square சரிங்களா. 7.5 meter square. இதே 12 mm பிளாஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஓகேங்களா இது 25 mm ஓகேங்களா. கான்கிரீட் ஃப்ளோரிங் ஓகேங்களா, கான்கிரீட் ஃப்ளோரிங் ஓகே. சி ஃபார் கான்கிரீட் ஃப்ளோரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஃபார் 8 meter square. this is 7.5 meter square. இந்த 2 கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். while preparing a detailed estimate ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன அக்யூரேட்டாக எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணணும், கோயிங் ஃபார் த லென்த், கோயிங் ஃபார் தி ஏரியா, கோயிங் ஃபார் தட் வால்யூம் அப்படிங்கும்போது எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றது தேவையில்ல, செப்பரேட்டாக கூட கொஸ்டின் கேட்கலாம். while preparing the area the measurement should be 0.01 meter square, 0.005 meter square, 0.001 meter square, 1 meter square அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்பாங்க ஓகேங்களா. while preparing the detailed estimate dimension should be length okay width should be 0.01
மீட்டர் அக்யூரேட்டாக நமக்கு இருக்கணும். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மீட்டர் கியூப். ஆல் ஆஃப் திஸ் இப்போ தான் நம்ம கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது தனித்தனியாக படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். இதை நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மீன்ஸ் 1/100 மீட்டரில் தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? 1/100 யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க. மீட்டர் கேட்டால் மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப் கேட்டால் மீட்டர் கியூப், லென்த் கேட்டால் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், an optimum project implies. ஓகே, இந்த optimum project schedule implies. ஓகேங்களா? optimum project schedule implies, அதாவது இந்த optimum project schedule implies வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு காஸ்ட், ஆப்டிமம் காஸ்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆக்சுவலி லோவஸ்ட் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆப்டிமம் காஸ்ட்னு சொல்லணும். ஆப்டிமம் காஸ்ட் வித் ஆப்டிமம் டைம் பீரியட் ஆர் ஷார்ட் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும், டைம் வந்து ஷார்ட் டைமில் நமக்கு வந்து முடிச்சிடணும். அப்படின்னா லோ பாசிபிள் காஸ்ட் அண்டு ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம் ப்ராஜெக்ட், அதான் நமக்கு ஆப்டிமம் ப்ராஜெக்ட் ஷெடியூல் இன் பிளேஸ். அதுதான் நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஷெடியூல் என்ன கொடுக்குது அப்படின்னா லோ பாசிபிள் காஸ்ட்டும் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம் ப்ராஜெக்ட்டும் நமக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், வாட் டஸ் தி கிரிட்டிக்கல் பாத் மீன்ஸ் இன் தி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்? கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் CPM. சரிங்களா? ஸோ இது நமக்கு என்ன கொடுக்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டியோடைய சீக்வன்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் அதனுடைய பாத் கொடுக்கும். சரிங்களா? சீக்வன்ஸ் கொடுக்கும் ப்ளஸ் அந்த டைம் நமக்கு கொடுக்கும். அதாவது சீக்வன்ஸ் வித் டைம் டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீக்வன்ஸ் வித் டைம் டியூரேஷன் எங்கே இருக்கு பாருங்க, ஷார்ட்டஸ்ட் பாத் டு கம்ப்ளீட் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் பாத். ஓகேங்களா? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டாஸ்க் கிடையாது. சீக்வன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆஃப் தி டாஸ்க் டிட்டர்மைன் தி ப்ராஜெக்ட் டியூரேஷன். எஸ், என்ன சீக்வன்ஸ்? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங் முடிச்சிட்டிங்க, செட்டிங் அவுட் பண்ணிட்டீங்க. செட்டிங் அவுட் அடுத்தது எஸ்கவேஷன் அடுத்தது பிசிசி அடுத்து மறுபடியும் ஃபுட்டிங். ஓகேங்களா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேயிங். ஓகேங்களா? ஃபுட்டிங்கோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேயிங், அடுத்து ஃபுட்டிங் கான்கிரீட், அதுக்கப்புறம் காலம் ரைசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம், அதுக்கப்புறம் வந்து பிரிக் ஒர்க், அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் கொடுக்கும். எத்தனை நாளில் முடிக்க போகிறோம் அந்த டியூரேஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஆப்டிமிஸ்டிக் டைம்? ஓகேங்களா? ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட் கன்சிடர் இன் தி பெர்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது T0 ஆப்டிமிஸ்டிக் டைம், TP பெசிமிஸ்டிக் டைம், TM மோஸ்ட் லைக்லி டைம். இது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்டிம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் ஈக்குவல் டு T0 + 4 times of TM, T0 + 4 times of TM, TP / 6. இந்த கொஸ்டின்ஸுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபார்முலா ப்ளஸ் சம் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, எஸ். ஆப்டிமிஸ்டிக் டைம் மீன்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ஆஃப் தி டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் போகிறாங்களா? The PERT is management tool having expected mean time TM, optimistic time T0, pessimistic time is TP, where the variance, what is the variance? Sigma square is the variance அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So now the variance is equal to 1 minute. Yes, variance is equal to what? Sigma square. What is the sigma here? Standard deviation. சரிங்களா? standard deviation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். standard deviation. Now sigma is equal to TP minus T0 / 6. ஓகேங்களா? நம்ம என்ன கேட்குறீங்க, வேரியன்ஸ் தான் எங்களை கேட்குறீங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர், இதுவும் நமக்கு ஹோல் ஸ்கொயர். எங்கே இருக்காரு? TP minus T0 / 6 ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் டி தான். 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வேரியன்ஸ் வந்து கேட்குறது, எக்ஸ்பெக்டட் டைம் கேட்குறது, ஓகேங்களா? டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன? சரிங்களா? ஸோ அதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, கிரிட்டிக்கல் பாத்தில் ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு? without delaying the project in the sequence of the duration அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் ப்ராஜெக்டை சீக்வன்ஸாக ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் பாத்தில் ஃப்ரீ ஃப்ளோட் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the difference between the EST means earliest starting time of succeeding activity and EFT, earliest finishing time of activity under the consideration. Here total float, ஓகேங்களா? total float is equal to LST minus EST or LFT minus EFT. சரிங்களா? இது பார்ட் 1ல பாருங்க, இது நீட்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, இன்டர்ஃப்ளோயிங் ஃப்ளோட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன சொல்லிட்டு. இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ளோட்
ஓகேங்களா, there is no delay in the project. ஓகேங்களா, EST minus EFT succeeding project. ஓகேங்களா, it is a activity. ஓகே, EST minus LFT ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark question இது. சரிங்களா, free float is equal to earliest starting time of succeeding activity minus earliest finishing time of the activity under the consideration அப்படின்னு சொல்லுவாங்க. It is a free float. Okay, yes, next. Okay, ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் கேட்குறேன், கம்பல்சரி இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறது. சரிங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் என்ன, இந்த பார் சார்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன கொடுக்குது ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இந்த பார் சார்ட்னா என்ன, டைம் ப்ளஸ் சீக்வன்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்போம். சரிங்களா, எஸ்கவேஷன், ஓகேங்களா, செட்டிங் அவுட் எஸ்கவேஷன் சொல்லியிருப்போம். ப்ளஸ் இந்த இடத்துல அதுக்கு டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டியூரேஷன் பார்த்துருப்போம். சரிங்களா, அதையும் பாருங்கள். ஓகே, which among the following are the principles which belong to the modern management theory suggest by Henry Fayol. ஓகேங்களா, ஹென்ரி ஃபோயல் அப்படின்ற யார் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை சொன்னவர் தான் ஹென்ரி ஃபோயல். இது கூட 1 more கொஸ்டின் கேட்கலாம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை சொன்னது யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஹென்ரி ஃபயல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய பிரின்சிபலை சொன்னவர். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா obtaining harmony. ஓகேங்களா, harmony in the group action. எஸ், கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, harmony in the group action நமக்கு கம்பல்சரி இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரீப்ளேசிங் த ரூல்ஸ் ஆஃப் தம்பு வித் சயின்ஸ், இது நமக்கு அவர் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா, ரீப்ளேசிங் ரூல்ஸ் ஆஃப் தம்பு வித் சயின்ஸ், நம்ம வந்து சயின்ஸ் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நெக்ஸ்ட், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட், அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுவும் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா, ரெண்டும் கரெக்ட். அப்போ 1 2 3 கரெக்ட். 1 3 மட்டும் எங்கே இருக்காரு பாருங்க. அடுத்து ஓகே, இன்னும் நிறைய இருக்கு போல. யூனிட்டி ஆஃப் கமாண்ட். எஸ், யூனிட்டி கமாண்ட் நமக்கு முக்கியம். கமாண்ட் அப்படின்றது என்னை சுற்றி இருக்கு, நான் ஒரு சீனியாரிட்டி அத்தாரிட்டி அப்படிங்கும்போது எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் கமாண்ட் கொடுக்கறது கிடையாது. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், இங்கேருந்து ஏதாச்சும் சஜஷன் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, எல்லா சஜஷனும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது ஷுட் பி கரெக்ட். தட் command should not affect your technical specification. அதுவும் பார்க்கணும். உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் இவங்க கொடுக்குற உங்களுடைய லோவர் அத்தாரிட்டி கிரேட். ஓகேங்களா, நீங்கள் வந்து சீனியர் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்காரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காரு அப்படின்னா அவர் கமாண்ட் கொடுத்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். தட் ஷுட் நாட் அஃபெக்ட் யுவர் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், நாட் யுவர் டெக்னிக்கல் வாட் யுவர் கிவன் இன் தி டெண்டர் டாக்குமெண்ட். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 எங்கே இருக்கார் அவர்? 1 3 4 ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்டெனிங் தி ஹார்மோனி இன் தி குரூப் ஆக்ஷன். சரிங்களா, அதாவது இட்ஸ் a குட் திங்க். ஓகேங்களா, குரூப் ஆக்ஷன் வந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திங்கிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஹார்மோனி அப்படின்றது நல்ல ஒரு குட் திங்கிங் இருக்கணும் நமக்கு குரூப் ஆக்ஷனில். ரீப்ளேசிங் ஆஃப் தம் ரூல்ஸ் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் a சயின்ஸ் ரூல்ஸ். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கம் ஃப்ரம் கமாண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அண்ட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். ஓகே, இது செப்பரேட்டாக கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஹென்ரி ஃபோயலுடைய பிரின்சிபலில் இதில் எது வருதுன்னு கூட தனித்தனியாக கூட கேட்கலாம். ஓகேங்களா, அப்டைனிங் ஹார்மோனிக் குரூப் ஆக்ஷன் 1, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூனிட்டி கமாண்ட். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, எஸ். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் பிளானிங்? ஓகேங்களா, எந்த விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிஎம்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய திங் என்ன அப்படின்னா பிளானிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலிங், அதுக்கப்புறம் தான் ஷெடியூலிங், கண்ட்ரோலிங், ஓகேங்களா, எஸ்டிமேட்டிங், ப்ராஜெக்ட் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதே கொஸ்டின் எப்படி கூட கேட்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் சீக்வன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, பிளானிங், கண்ட்ரோலிங், சர்வேயிங், ஷெடியூலிங், ஓகேங்களா, ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன், பில் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். பார்ட் 1 அதையும் பாருங்கள். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். சாரி, if the length width and height of the wall is 7 meter. ஓகேங்களா, லென்த்து கொடுத்துட்டீங்க, பிரெத்து கொடுத்துட்டீங்க, ஹைட்டு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, லென்த்து 7 மீட்டர்ப்பா, பிரெத்து 0.3 மீட்டர், ஹைட்டு 3 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. தென் தி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தி பிரிக் ஒர்க். அப்போ வால்யூம் கேட்குறீங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுங்களா. எஸ், ஹைட். வாட் இஸ் த லென்த்து? 7 இன்ட்டு 3 இன்ட்டு 0.3. 7 3 21, 21 இன்ட்டு 3 3 6 63. ஒரு சதவீதம் இப்படி வச்சுக்கோங்க.
மீட்டர் கியூப் 6.3 மீட்டர் கியூப். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் மல்டிப்ளிகேஷன் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் தட் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் வால்யூம் அப்படின்றாங்க. அப்போ 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ பிரிக் நமக்கு தேவை? 500 பிரிக் வேணும். அப்போ 6.3 இன்ட்டு 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்ன நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. as per IS 10262 2009 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் கொஸ்டின் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ இது பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். எஸ். ஓகே. ஸோ as per IS 10262 2009 what is the maximum mixing water content per unit volume of concrete for 20 mm nominal size of angular aggregate coarse aggregate considering a slump range of 25 to 50 mm. Yes. Okay. So இப்போ இந்த 10262 கோட் புக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா zone 1 சரிங்களா, zone 2, zone 3, zone 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் ஸ்லம்புக்கு நீங்கள் zone 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 25 to 50 mm ஸ்லம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 186 kg per meter cube or 186 liter அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 186 லிட்டர். வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரும் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 kg தான். பிகாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. எஸ். லிட்டர் பர் மீட்டர் கியூப்னு சொல்லிப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் IS 456 தான் கேட்பாங்க நமக்கு. ஸோ M20 கிரேட் ஆஃப்க்கு எவ்வளோ மினிமம் வாட்டர் கண்டென்ட் என்ன, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன, மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட்னு சொல்லிட்டு அப்படி தான் கேட்பாங்க. இது பாருங்கள், இது கோட் புக் 10262. இது நம்ம மிக்ஸ் டிசைன் போடும்போது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுவும் நமக்கு கேரிங் நம்ம ஹேண்ட். ஓகேங்களா? எக்ஸாம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 25 to 50 mm ஒவ்வொரு ஸ்லம்ப் அதிகமாக வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 1 லிட்டர். அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு சம் அமௌண்ட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ரெடியூஸ் பண்ணணும். ஸ்லம்ப் வாலி அதிகமாக தான் சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் புக்கில் இருக்கும். அந்த அளவு டீப்பாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இது பேசிக் கொஸ்டின், இனிஷியல் கொஸ்டின். கோட் புக்கில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இது கூட கொடுத்துட்டு ஸ்லம்போட வேல்யூ என்னன்னு கூட கேட்பாங்க. 25 to 50 mm. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஷின் வந்து கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் நீங்கள் வந்து ஒரு 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிளானிங் அண்ட் ஷெடியூலிங்கில் நம்ம பார்த்த கொஷின், இந்த EST, டோட்டல் ஃப்ளோட்னு என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னு என்ன, வேரியன்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ அதில் வந்து பெர்ட்டு ப்ரோக்ராம் பெர்ட்டு ப்ளஸ் CPM அந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி இதில் வந்து நீங்கள் 5 கொஷின் சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ட் 1 பாருங்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஈஸியான கொஷின் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஷின்லாம் இப்போ நம்ம போடலை. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்தாச்சு. அந்த பேசிக் போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 minute. ஸோ ஆன்சர் இஸ் ஓகே. ஒரு பேஜ் வேணும். 1 minute. ஓகே. இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் இந்த M5 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு சிமெண்ட் எவ்வளவு, ஃபைன் அக்ரிகேட் எவ்வளவு, கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு அப்படின்றது நீங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப்லேயும் சரி, கேஜிலையும் சரி, வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டர், இதை நீங்கள் வந்து ஜென்ரலாக எப்படி நீங்கள் டெரைவ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின், ஒரு 1 மார்க் கொஷின் கம்பல்சரி வந்து கண்டிப்பாக கேட்போம். 1.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இறங்குது. சரிங்களா? ஸோ அப்போ எப்பயும் போல தான் நமக்கு கண்டுபிடிச்சி ப்ரொபோர்ஷன் டிவைட் பை 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட்னா 1.52 மல்டி பண்ணுங்கள், 1.57 மல்டி பண்ணுங்க. 40 mm அக்ரிகேட்னா 1.52. எந்த அக்ரிகேட்னு கொடுக்கல அப்படின்னா ஆவரேஜாக 1.54 நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? அதாவது பெட் வால்யூம் வந்து ட்ரை வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே மாதிரி தான் நம்ம பிளாஸ்டிக் கொடுத்தாங்க அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காக. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாபிக் ஃபினிஷ்ட். ஓகேங்களா? பார்ட் 1 டாபிக் வந்து ஃபினிஷ்டு. பார்ட் 2 டாபிக் வந்து ஃபினிஷ்டு. பார்ட் 1 ப்ளஸ் பார்ட் 2 இது ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 1500 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஷின், கேட்கப்பட்ட கான்செப்டோட கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப்
ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னா நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். கிரேட் ஆஃப் போல்ட் என்ன இருக்குது, இப்போ 8.8 கிரேட் போல்ட் அப்படிங்கும்போது வாட் இஸ் மீன் பை 8, வாட் இஸ் மீன் பை 0.8, 8 × 100 போட்டுனா அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அதில் 80% வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக் கான்செப்ட் வித் சால்வ் பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் தியரி படிக்கிறத விட நம்பர் ஆஃப் சால்வ்டு கொஸ்டின் படிங்க. அந்த சால்வ்டு கொஸ்டின் படிக்கும் போதே ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு என்னன்றது தியரி படிச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் தியரி படிச்சுட்டு இந்த சால்வ்டு கொஸ்டின் படிக்கவே மாட்டாங்க. ஐயோ இப்போ சால்வ்டு கொஸ்டின் யார் படிக்குது அப்படின்றாங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சால்வ்டு கொஸ்டின் படித்தா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுட்டு அதில் அப்படியே தியரி ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த சால்வ்டு கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ பேனை எடுத்து நீங்கள் எழுதுறீங்களோ, எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சும்மா அப்படியே கண்ணிலே பார்த்துட்டு இது 186 சரி ரைட்டு ஓகே, அடுத்து பாருங்கள் 6.3 மீட்டர் கியூபா ஓகே, அது எப்படி வந்தது, எதுக்கு வந்தது, இது எந்த கோடு புக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறோம், கோடு புக் கூட கேட்கலாம். 10262 கோடு புக் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா? 1905 கோடு புக் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா? 1893 கோட் புக் என்னன்னு கேட்கலாம். IS 875 என்னன்னு கேட்கலாம். IS 456 என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் மேட்ச் தி ஃபாலோவிங்ல கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்கணும், அந்த கொஸ்டின் தான் கேட்கக்கூடாதுன்னா கிடையாது. ஆனால் நம்ம படித்த அந்த 1500 கொஸ்டின்ஸில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா 2/3 3/4 வரும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 2/3 3/4 வரும் நமக்கு வந்து கவர் பண்ணி, அதாவது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சிவிலில் மட்டும். சரிங்களா? சிவிலில் வந்து 70% கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் 70% நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை வர வைக்கும். சரிங்களா? இந்த 70% மார்க் நீங்கள் எடுத்தீங்களாவே உங்களோட கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆகிடுவீங்க. ஓகேங்களா? என்ன கம்யூனிட்டி நீங்கள் அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துடுவீங்க. இந்த 80%, ஓகேங்களா, 80% டாப்பில் போயிடும். சரிங்களா? 80% நீங்கள் மார்க்லாம் தொட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி போஸ்டிங், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கும்போது கான்செப்டை புரிஞ்சு படிங்க. இதுலேருந்து என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எதுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எல்லா கொஸ்டினும் புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 75 கொஸ்டின் தான் நமக்கு புரியும். மீதி 25 கொஸ்டினா வாட் இஸ் வாட், அவ்வளோதான். பெருக்கிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் லென்த் பிரெத் ஹைட் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எல்லா கொஸ்டினும் புரிஞ்சுட்டு படிப்பேன் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது எல்லாமே அக்செப்டன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ 80% நம்ம வந்து 70% கவர் வச்சு இன்னும் அந்த 10% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் மாரத்தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை 80% கம்ப்ளீஷன். ஓகேங்களா? எஸ், எந்த ஒரையும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 5 years 10 years கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கான்செப்டில் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிவில் விங்ஸ் செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரை நமக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் பக்கமாக முடிச்சாச்சு. முதல்ல அந்த ஏஇ, அதுக்கப்புறம் அந்த ஜேடிஓ அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட நமக்கு வந்து பார்ட் 2 வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் மாரத்தான். அந்த கான்செப்ட் மாரத்தான் அப்படின்றது எனக்கு என்ன கான்செப்ட்னு புரியல. சரிங்களா? பட் என்னுடைய கான்செப்ட் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, இதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன டாபிக் எடுத்துக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் அனாலிசிஸ் டாபிக் எடுத்துக்குவோம் ஸ்டீல் செக்ஷனில். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். அப்போ என்னுடைய ஃபார்முலா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. A/2 × Y1 + Y2. இதை நான் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். எக்ஸ்பிளைன் மீன்ஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கிடையாது. பிளாஸ்டிக் செக்ஷன் மாடல்ஸ்னா என்ன, இட் இஸ் பாசிங் த்ரூ இன் தி ஈக்குவல் ஏரியா ஆஃப் தி டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 400 இருக்குன்னு அப்படின்னா ரெக்டாங்கில் இருக்குது, மேலே 200 கீழே 200 ஃபார்ம் போகும். சரிங்களா? அப்போ எந்த டெப்த்தில் நமக்கு ஃபார்ம் ஆகுது, சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருந்தால் D/2 இருக்கும், அன்சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருந்தால் ஏரியா நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சில இது வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான், நானும் பார்த்த சில யூடியூப் சேனல் வந்து மாரத்தான் அப்படின்னு போட்டு இந்த கொஷினே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கொஷின் மாரத்தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பட் அந்த கான்செப்ட் மாரத்தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த புக்கில் இருக்கிறதே மறுபடியும் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த புக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் மாரத்தான் நமக்கு வருது. ஏன்னா மாரத்தான் அப்படின்றது ஷார்ட் டைமில் நம்ம வந்து கான்செப்ட் முடிக்கிறதுக்கு வருது நமக்கு மாரத்தான். ஓகேங்களா? எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்செப்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன், இப்போ இந்த டாபிக் நம்ம பார்ட் 2 அதில் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாபிக் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு இந்த டாபிக் ஒரு டைம் சொல்லுங்கள், ப்ளஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ஒரு டைம் எனக்கு கிளாரிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு கூட நம்ம அது பேரலாக நம்ம கூட அந்த வீடியோவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.